கேட்சா கேட்கலையா. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வித்தியாசமாக இன்னொருத்துக்கு நான் உங்களை கூட்டியிருந்தேன். என்ன தனியை வந்தாலே கரைச்சலப்பா 2 பேர் சேர்ந்து வந்துக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்க. ஜெனன் இருக்காரு. வணக்கம் உஷாந்தன். என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு வந்துருக்குறான். எந்த இடம்? இது இடம் வந்து சாவச்சேரியில் ஒரு இடம். சாவச்சேரியில் ஒரு இடம் வேண்டாம், அது இப்போ எல்லாம் தெரியும். இந்த இன்னொரு விஷயம் தான், இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை காலத்தில் வந்து எல்லாமே வந்து வடிவாக தெரியும். எல்லாம் அது உண்மை. பார்க்குற இடம் எல்லாம் பச்சை பசையிலன்னா கொஞ்சம் தண்ணியும் அப்படியே பச்சை பசையில கொஞ்சம் நிலவும் 4 பனைமரமும் ஒரு 5-6 பூவரசு காணும். அது உடனே அழகு டூரிஸ்ட் ஸ்பாட். அது ஒரு சுற்றுலா பயணிகள் போகிற இடம். அதே மாதிரி தான் இந்த சில குளங்கள் வந்துலாம் வான் பாஞ்சு அது போகிற வடிவம் இருக்கும். அது சும்மா ரசிக்கிறதுக்காக அதிகமானக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சரி, உங்களை நாங்கள் தூரம் எல்லாம் கூட்டிகிட்டு போகல, யாழ்ப்பாணத்துக்குள்ளே தான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கேன். சாவச்சேரியில் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கேன். சாவச்சேரி புலவலி ரோட்டு இருந்தானே அப்படியே நேர் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு இடம் இருக்குது. சின்ன கோயிலோட சின்ன ஒரு வைரவ கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று ஓடுது. அது வாய்க்காலில் பலருக்கு வந்து சொர்க்கம்னு சொல்லுவாங்க. தம்பி இந்துசனவர்கள்லாம் இதை கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து நம்ம போய் வரக்குள்ள வந்து புகைப்படம் எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துருந்தாங்க. அந்த புகைப்படத்தை பகிர்ந்தோன்னே வந்து எல்லாருமே சுற்றி வளைச்சி இங்கே வராங்கப்பா. எந்த இடம் இனியா சொல்லுவோம்? இது வந்து இல்வாரை என்ற ஒரு இடம் தான். பள்ளிக்கூட படியெல்லாம் போகிறாங்க, அவங்க எல்லாம் பரபரப்பாக படிக்கிறாங்கப்பா. இன்னும் கோவிட்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்களா மீன் எவ்வளோ நிற்கண்டு? இந்த பார்த்தீங்களா மீன் கொஞ்சம் விலையை போட்டால் அப்படி ஆக்கல வளர அப்பலாம். நான் பாருங்க அங்க இதெல்லாம் ஓடி திரியணும். இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாருங்க, இந்த வாய்க்கால் காட்டுங்க ஜனா. வாய்க்கால் 2 பக்கம் வந்து இந்த மருத மரம் சொல்லுவாங்க. அந்த நல்ல தண்ணிக்கு இந்த மருத மரம் தேவைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? பாதிகள் சொன்ன பிறகு விஷயம் குடும்பத்துறையெல்லாம் வந்து அழகு எல்லாம் எல்லாரும் தேடி வர்றாங்க. இது என்ன இது விஷாந்த்? இது ஒரு நீர் தாவரம் கொண்டு வச்சுக்கொள்ளுவாங்க. இது ஒரு நீர் தாவரம். தேரியர் இருக்கிறார். எல்லாரும் விருப்பம் மழை காலத்தில். தண்ணி வாங்கி எங்கேருந்து வருது நினைக்கிறேன். இந்த தண்ணி வந்து இங்கே ஒரு மழை பெஞ்ச இடத்துலேருந்து வரணும். நிறைய மழை பெய்த இடத்துல தான் தண்ணி வருவாரு. சரி, காய்ச்சிட்டு போ. ரொம்ப உண்மையாக என்ன சொல்ற, அந்த கணவர் வந்து நமக்கு தலைக்கு மேல பிரச்சனையப்பா, கஷ்டமா இருக்கு. அது ஒரே டிப்ரெஷன் ஒன்று யோசிக்காங்க. டாக்டர் இங்கே வெளிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் சொன்னா. இதுல ஒரு பக்கத்து குறுக்கால என்ன ஒரு வாய்க்கால் இவருக்கு வெறும் போட்டி. இப்போ போட்டி. ஆமா, இதுவரை வாழ்க்கை போகுதோ அது வரையும் போயிடுவோம். நேர வாய்க்கால தான் போய் கொண்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வாய்க்கால் இருக்கிற இடத்துல விஷயம் நெல் எல்லாம் வந்து வந்துருக்கு. பாத்தீங்களா தண்ணி கிட்ட ரெண்டா வைக்கலாம், சந்தோஷம் தான். அதான் புத்தி. அப்ப யாரோ ஒரு பாட்டு பாடிடுவோம், ஞாபகம் இருக்கு. பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோணு உயர்வா. குடி உயர கோணு உயர்வா. பாத்தீங்களா, நெல் எல்லாம் அவ்வளவு முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் விட்டுட்டு குடி உயர்ந்தா கோணி உயர்வான்னு சொல்லி கூட மற்ற குடிகளை இறங்கி விட்டுறேன். என்ன செய்யறது? ஒரே பிரச்சனையாப்பா. நடுக்குள்ள ஒரு பனை வேற அப்படியே ஒற்றைப்பனை வரவே நலமா, ஒற்றைப்பனை மரமே நலமா, என் ஓலை குடிசையே நலமா, முற்றத்து மல்லிகையே நலமா. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பனை இருக்குல்ல, பனையை வந்து எல்லைக்கு தான் நடுக்கிறோம். வாய்க்கால் எல்லை நட்டு இருக்கு. அப்படி நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து அந்த வெயிட்ட காணி நெல்ல வரும். அப்போ அந்த மூலையில நட்டு விட்டா ஈஸியாக பிடிக்கல. இல்லை, முந்தைய ஒரு காலத்துல கிடையாது, அந்த பழைய காலத்துலையுமே அவையில் வந்து இந்த பனையெல்லாம் அதிகமாக விதைப்பினம் கொண்டு போய் ஏன்னா அந்த அது கற்பவர் எங்கட மண்ணுக்குரிய விஷயம், அதில் கணக்கு எல்லாம் நமக்கு தேவையானது இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களையாக்கெல்லாம் விதைப்பாங்க. அப்படி விதைச்சு வளர்ந்த பன்னெண்டை கணக்கு எடுத்து நிற்கணும்னு சொல்லிட்டு அது நடுவில் நிற்குது. புளியெல்லாம் கீழே எல்லாம் கொஞ்சம் புல்லாக கிடக்குது. மழை காலம் பெரியவை இருப்பினம் வரிவினம் இல்லை இருப்பினம் கவனமாக திரிவோம், கவனமாக போங்க. அதங்க அதில் ஒரு நடுவில் ஒரு மரம் ஒன்று நிற்குது. நாங்கள் உண்மையாக தேடி வந்த குளம் அங்கே தான் இருக்கோம். அதான் குளம் என்ன? ஆமாம், இதால் போகிறது அதுக்கு. இதுதான் பாதை. சரி, நானே முன்னு போடும். இல்லை பரவாயில்ல, நீங்கள் முன்னு மூத்தவர்களை தான் நாங்கள் போய் முன்னுக்கு விட்டு அனுபவம் இருக்கு. அப்படி முருகா இதான் காப்பாற்றணும். தெரியாத அம்மளாச்சியே. உண்மையா சொர்க்கம் தான் உண்மைதான். இந்த மருத பாருங்க, அப்படி எல்லாம் பறந்து. இதுக்கு ஒரு இந்த இது இருக்குல்ல, சாய்வனை காட்டு போடு படுக்க வேண்டியது. ஒரு ரொட்டியும் சம்பளம் ஆள் இருந்தா ஒரு மெல்லிய வெறுந்தேநீர், மெல்லிய சூடான வெறுந்தேநீர் எல்லாம் சொர்க்கம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நாங்கள் வாழ்வதற்காக சாப்பிடுற மத்தியில் சாப்பிடுவதற்காகவே வாழ்பவர்கள். உலைக்கு அரிசி தந்த வயலே நலமா, மழைக்கு நடந்து சென்ற வரம்பே நலமா, உலைக்கு அரிசி தந்த
கடந்து சென்ற வரம்பே நலமா வரம்பே நலமா மழையே நலமா கிட்ட வந்துட்டா குளத்துக்கிட்ட வந்துட்டேன் குளத்துக்குள்ள வந்துட்டா தூக்கணாங்குருவியில் கூட எல்லாம் போட்டிருந்தோம் தூக்கடா குருவி ஒன்று தூளியில் ஆடுதம்மா அங்கால வரை தெரியாது தூக்கம் வரும் வேளையில் கூடலாளிகள் வந்து தலைக்கவசத்தை போட்டு போயிட்டாங்க ஆறு விகுதியில வந்து தலைக்கவசத்தை அப்படி விட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல தூக்கணாங்குருவி இல்லை இவர் போல இருக்கு இல்லையா இல்லை அவற்றை கூடலாம் அங்கே இருங்க பாருங்க அங்க வாரம் இருங்க வாரம் தூக்கணாங்குருவி எங்களோட ஒரு பொடிய வந்தானே அவனுக்கு என்ன பேர் கவில் 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 சொல்லி ஒரு ஆள் வந்தாரு வேற காணவே இல்லை எந்த திசையிலையும் அங்கிருந்து தூர போட்டு எடுப்பார் எடுக்கக்கூடிய ஆள் தான் தூக்கணாங்குருவி கிட்ட போவோம் தூக்கடா குருவி தூக்கணாங்குருவி யாரே வந்துட்டா அங்க இருக்காரு அவரும் வந்து இந்த நம்மளோட பிள்ளையாட்ட சினேதம் போல இருக்கு அருகம்புல் அதை கொண்டு வச்சு தான் கட்டி வச்சு அருகம்புல் தான் தோட்டங்களுக்குள்ள வந்து அருகம்புல் கூட நிக்குதாரு அப்ப அதை எப்படி காட்டிக்கிறேன் நாங்க வீடு கட்டுறதுக்குலாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தலைவிழா கட்டி தலைவிழா உள்ள போய் வீட்டுக்கு இருக்கிறோம் அது என்ன அதுக்குள்ள தமிழர்கள் இந்த கட்டுமானம் மாதிரி தூக்கணாங்குருவிட்ட கட்டுமானம் ஆமா இல்ல சரி இதான் குளம் யாழ்ப்பாணத்து குளம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இது என்னது இல்வாரை குளம் அங்கால பிரதான வீதி ஜனங்க ஆனா வந்து என்னன்னு சொன்னா இந்த ரோட்டை போட்டா அந்த இயற்கை கெட்டு போயிடும் அது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆனா பாத்தீங்களா அதுல பிரதான வீதி இதுல அப்படியே நம்ம ஊர் சாலை அங்க அப்படியே இருக்கு அது என்னன்னு சொன்னா உஷா தான் இப்ப வந்து ரோட்டு போடேக்கல எங்கடையாக்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலி எல்லாரும் அப்படி இல்லை என்ன செய்யறது இப்போ சிலர் வந்து புத்திசாலி அந்த இயற்கையோட இந்த பழைய இன்ஜினியர் மாதிரி இருக்கிறதில்ல பழைய ஆக்கள் வந்து இந்த தோட்டங்கள் வயல்களுக்குள்ள இருந்து பழக்கப்பட்டாங்க அப்போ அவன் என்ன செய்வேன் அதுவும் அழிக்காத மாதிரி ரோட்டு போட விரும்புகிறேன் சில இடத்துல நான் பார்த்துக்கிறேன் அந்த ரோட்டு போட மரம் எல்லாம் நிற்கும் எல்லாம் வெட்டி வளைஞ்செல்லாம் போடும் எல்லாம் வெட்டி எரிஞ்சு போட்டு அதையே போட்டு விடுறது அப்போ அதால் அவையை வந்து நாங்கள் இப்போ பாராட்டணும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு தானே இந்த ரோட்டால் நேராக போனால் இல்லை புலோலியும் போகலாம் புலோலியும் போகல அதாவது சாவுச்சேரி புலோலி ரோட்டு சொன்னா நாங்கள் சாவுச்சேரி சந்தியில் இது இருக்கല്ലോ தபால் கந்தோர் பக்கம் அந்த லேனுக்கால விட்டு அதான் அந்த ரோட் அதில் அப்படி நேர் அடிச்சு விட்டு வந்த விட சரி வாய்க்கால் கொக்கு நிற்கிறார் கொக்கு வெள்ளை கொக்கு கண்ட வீடு கண்டு பறக்கிறார் பாத்தீங்களா அவர் பாட்டு கேட்டுருக்கு பிடிக்கல அவருக்கு அது எஸ்பிபி நம்பர் தான் வேர்டு விட்டு போயிட்டேன் திருப்பி வரேன் எஸ்பிபிட்ட பேர் கேட்டோன்னு வந்துட்டேன் இருங்க மிஸ்டர் கொக்கு சுற்று வட்டாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் விஷாந்த் சுற்று வட்டாரம் பாருங்க இப்போ எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் அது மாதிரி அந்த இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் தென்னை நிற்கிது பாருங்க தென்னை பனை எல்லாரும் வீடும் பாருங்க அந்த இப்போ நாங்கள் அந்த யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து பார்த்தோம்னு சொன்னாச்சுன்னா இல்லை இந்த கொஞ்சம் அந்த ரோட்டோட இடமிகள் இருக்குது தானே அங்கே எல்லாம் பெரிய ஒரு மதுளை காட்டிடும் இப்படியே தேடி பார்த்தா ஒரு வீட்டை தான் மதில் நடக்குது நேரம் தெரியுற ஒரு வீட்டை மட்டும் தான் மதில் நடக்குது மிச்சம் எல்லாம் கிடுகு வேலியால் வந்து கிடுகு ஓலியால் வந்து வேஞ்சி கிடக்கு அந்த வேலி அடைக்கிறது தெரியுமா அதுக்கும் வந்து அந்த இதோண்டு தேவை இயற்கையை பார்க்க வந்திருக்கீங்கன்னா தேப்பம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார் நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடுவோம் ஆமாம் இல்லை வாங்க விஷாந்த் 3 பேரை வச்சு எடுத்துட்டோம் 3 பேரை வச்சு நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து விடுவோம் வணக்கம் எப்படி இந்த இடம் தெரியும் ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் போட்டார் கோகுல்னு சொல்லி அப்போ அதை பார்த்துட்டு தான் இதுக்கு இப்போ வேற வளம் உண்டு வந்தேன் எங்கேருந்து வந்துக்கிறீங்க இப்போ கோண்டாவிலேருந்து வந்துக்கிறீங்க எத்தனை நாள் இதில் அவங்க போகணும்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ 3 நாள் இப்போ 3 நாளைக்கு முதல் தான் அவன் வீடியோ பார்த்ததுமே கட்டாயம் போகணும் உண்டு வலிக்கிட்டாச்சு அப்போ வந்தது அந்த புகைப்படம் பார்த்தீங்க தானே அது மாதிரி இடம் இருக்கா சூப்பராக இருக்கு என்ன சொல்கிறாங்க குட்டி புள்ள அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது நடுக 4 சுவர்களை இருக்கிறது வெளியே வந்தோட சந்தோஷம் தானே சரி இடத்தை பற்றி சொல்லுங்க இடம் உண்மைக்குமே அருமையா இருக்குது இது என்னது போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன்ல இருந்து சரியா 4 கிலோமீட்டர் செட்டியா 4 கிலோமீட்டர் கார்ல கூகுள் மேப்ல மார்க் பண்ணிட்டு தான் வந்தேன் செட்டியா 4 கிலோமீட்டர்ல இருக்குது இடம் யார்கிட்டயும் அடிச்சு கேட்கல அப்படியே போட்டுட்டு வந்தேன் அது அந்த கோகில்ன்றவர் வந்து தன்னோட ஃபேஸ்புக் இதில் வடிவா கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காரு எப்படி வேற ஓடும் சரிண்ணா சந்தோஷம் இவர் எங்கேயோ கண்ட மாதிரி இவர் தான் வந்து உஷாந்த் ஐபிஎஸ்ல இருக்கிற உஷாந்த் ஐபிஎஸ்ல வரீங்க ஐபிஎஸ்ல வர போறீங்க
அது அதான் எங்கேயோ கண்டிருக்கேன் அப்போ முதல்ல இருந்தே வைஃப்ட சொன்னான் எங்கேயோ கண்டிருக்கேன். சரி 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 சந்தோஷம். பாத்தீங்களா இப்படி எல்லாம் இதை தேடி வர்றது மாதிரி மக்களே தேடி வாங்க. இது இயற்கையை வந்து அனுபவிக்கணும். அதே பாருங்க கோண்டாவில இருந்து வந்து பக்கத்துல வந்து இந்த வழக்கியாறு இதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சிருப்பாரு. அவருக்கு அந்த இயற்கை பழகிருச்சு. அந்த இயற்கையை வந்து அவர் இன்னொரு இடத்துல இருக்கணும்னா வலிக்கிட்டு வந்திருக்கிறோம். சந்தோஷமான விஷயம். நல்லா இருக்குங்க. உண்மைதான். அடுத்த முறை இருக்க வரைக்கும் நாங்கள் அடுத்த முறை வருவோம். கட்டாயம் வரும். இதில் வந்து ஜனகன் ஒரு கொஞ்சம் மீனை பிடிச்சு வெள்ளச்சோரையும் போட்டு காய்ச்சினா அப்படி இருக்கு. அது குளத்து மீன் சட்டி தான் இல்லை இருக்கு. நல்ல மருந்து எல்லாம் இந்த பிஞ்சு மருந்து கிட்டல நட்டுருக்காங்க அவங்களோட இந்த வாய்க்காலுக்கு சொல்லிங்க. இதெல்லாம் குட்டி குட்டி இது வந்து நடுறதா இல்லாட்டி வேறு இந்த விதையில விழுந்து வந்து இந்த விதைகள் வந்து விழுந்து முளைக்கும் தானே, அது கொஞ்சம் முளைக்கும். மருந்து விவசாயம் நடுறேன் நான் கேள்விப்படல. ஆனால் சில பேர் நடுறோம் அந்த கோவிலுக்காண்டி அந்த குளிர்மை சுவாத்தியம் தானே, நல்ல சுவாத்தியம் தானே. வழக்கமாக வந்து விஷயம் தான் இந்த மரது ஆத்துக்கரை அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் தான் இருப்பேன். பக்கத்துல இன்னொரு வைரவர் இருக்கிற இன்னொரு பாட்டு தெரியுமா? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் வேலையா ஐயா அங்கே பொடியை கண்டுட்டான். பொடி அடிக்கிற கவில கண்டுட்டான். கவில் எப்படி இருக்கிறீங்க? இங்கே பாருங்க, கவில் வந்து தீயா வேலை செய்கிறார். அவர் அந்த அதை இந்த காண்டா மிருகத்தின் மூக்கு தான் முகக்கவசம். கவில் எப்படி கிடம் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மழை வர மாதிரி அதனால தான் ஆறில் தண்ணி வந்து வாய்க்காலில் தண்ணி ஓடுது. இன்னும் கொஞ்சம் மழை பெய்தா வயலில் அழிஞ்சு நாசமாக போயிடும். ஆனால் பெய்யக்கூடாது. பெய்யா இன்னும் கொஞ்சம் மடியாக இருக்கும். பச்சை கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து வளமையாக இப்போவுமே இப்படி தான் இருக்கிறது. இந்த முறை ஒரு படப்பிடிப்பாளர் ஃபோட்டோ எடுத்து அவங்களை போட்டு வைரலாக்கி விட்டார். அவர் நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்க்குறாங்க. இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. அந்தந்த இடங்களை இப்போ அவர் புகைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் எடுத்து போட்டோங்கிற இடத்த இன்னும் படிவா காட்டணும். இல்லை இல்லாட்டி நாங்கள் தேடி போவோம். கபில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வணக்கம் தானே நிகழ்ச்சியில் ரெண்டு இடங்களை தந்துருக்கோம். அதில் இந்த எல்லாத்துக்கும் தந்திருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் எடுக்கிற எல்லாம் வெயில் காலத்தில். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எடுப்போம் வந்து பிளான் பண்ணியிருந்த நாங்கள் கொரோனா வந்து எங்களுக்கு பிளான் பண்ணிட்டுது. என்ன சத்தம் பாஞ்சு விழுகிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க நிறைய மீன் குஞ்சுகள் இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுன்றைய. இதுக்குள்ள கொஞ்சம் முன்னுக்கு போனீங்கன்னா நீங்கள் உள்ளுக்கு விழுந்துருவீங்க. ஏன் இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கு வாங்க பாப்பா அங்காலே இருக்கு. இந்த அளவு கட்டுகள் கட்டிலாம் கட்டி இருக்கிறாரு வச்சு கிடக்கு. இதான் அந்த ரோட்டா நாங்கள் சொன்ன ரோட் இருக்கு. அந்த வீதி இந்த வாகனம் எல்லாம் போகுது. நான் வேறு மறைக்காங்க அவையே சார் குடும்பம் எல்லாம் போயிடும். இதான் அந்த ரோட். இளைஞர்கள் எல்லாம் வெறினோம் வேகமாக எல்லாம் ஓடினோம். சரி இப்போ நாங்கள் இந்த மற்ற பக்கத்துக்கு போகிறோம். அது எந்த பக்கம்? வீதியின் அந்த பக்கம் கோயில் பக்கம். இது கோயில் முனை. இது கோயில் முனை. இது கோயிலுக்கு எதிர்முனை. சரியா? இங்க பாத்தீங்களா? இல்வாரை சின்னக்குள கால்வாய். சின்னக்குளம் அது இல்வாரை சின்னக்குளம். இதுக்கு பேர் சின்னக்குளம். இடவழி விரிச்சு வாசிக்கணும் நான். இல்வாரை சின்னக்குள கால்வாய். குள அடையாள இலக்கம் 10 TW. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு நல்லிணக்கத்திற்கும் அலுவலக திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கமநல திணைக்களத்தால் 2019ஆம் ஆண்டு அபிவிருத்தி செய்யப்பட்டது என்று சொல்லி அழக நாட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அவர்கிட்ட நாங்கள் போடுவோம் அழக நாட்ஸ். அதான் இதுதான் இந்த கூட துருசன்னு சொல்லுவாங்க தெரியுமா? குளத்தில் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வாய்க்காலுக்கும் வச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே தண்ணி இருந்தால் திறந்து விட்டு அஞ்சால போவார். சரியோ? தண்ணியில் அடி பூட்டி கொடுத்தது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்குது. மெல்லிசா திறந்துருக்கிறேன். அங்கிருந்து தண்ணி இங்கே வர, இங்கிருந்து தண்ணி அங்கே போகுது. அங்கிருந்தா இங்கே வருது. அதாவது இங்கே இந்த ஓட்டம் தெரியுது இல்லை? இந்த ஒரு போய் உள்ளுக்கு போறாரு பாருங்க. இந்த ஓட்டையில் நடுவில் போறாரு. அதாவது இங்கே இருந்து இப்படி வந்து இப்படி போகிறேன். இந்த பாதையில் போவீங்க. வந்த பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நல்லா இருக்கிறது வந்துட்டு அந்த வைரோவில் போய் பார்ப்போம். ஆனால் ஒன்று விஷயம் அது நீங்கள் வந்த பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இந்த வருஷம் நீ தையிலான கல்யாணம் நடக்கும். என்ன யாருக்காவது உடனே இங்கே வந்து இந்த அவுட்டோர் ஷூட் இயற்கையாக இருக்கும். அதான் அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். கட்டாயம் முதல்ல நாங்கள் போயிருக்கணும். பிளவுட்டிட்டோம். அப்புஜாமி மன்னிச்சுக்கோங்க. நான் வருஷம் கூப்பிட்டேன். நான் இறங்கி சொன்னேன் அப்படியே முருகான். அதான் அவர் தான் இவர். எல்லாரும் ஒரு ஆள் தானே. எல்லாரும் நான் வேறு உருவத்தை வச்சு வழி வர்றது. திருப்பி நாங்கள் அந்த ரோட்டை தான் கிடக்கிறோம். பக்கத்தில் ஒரு மில்லு இருக்கு. என்ன பக்கத்தில் நெல் வயல் கடப்பை எடுத்தோடனே அப்படி மில்லில் போட்டு
இவர் தான் அங்கட மகாராஜா. இவர் தான் நாங்கள் வந்து போவார் வருவார், எப்போது உதவி செய்வார். நல்லா இருங்க மகாராஜா. அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. பக்கத்தில் ஒரு புளிய மரம், மாமரம், வைர கோயில். ஆமாம், செருப்பை கலட்டியாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். பார்த்தீங்களா, குட்டி கோயில்னாலும் இந்த மாவல் எல்லாம் போட்டு வசதியாக தான் இருக்காரு. மேலே மாவல் போட்டிருக்கு, இல்லை கீழே மாவல் போட்டிருக்கு, மேலே வந்து ஓடு, பழைய ஓடு. சரி விஷாந்த் இப்போ கோயில் கும்பிட போகிறார். கிராமிய தெய்வ வழிபாடுகள் தான் விஷாந்த். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எங்கடியாக அந்த முதல் வழிபட தொடங்கினாச்சுன்னா அந்த கல்லுகளில் இருந்துக்கு தான் வழிபட தொடங்கினார். ஆமாம் ஆமாம். அது பிறகு அப்படியே வச்சு ஒவ்வொரு சாமியாக்கி சிலதை வந்து அப்படியே ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. பார்த்தீங்களா, பொங்கல்லாம் நடந்திருக்கு. சத்தம் கேட்டு அவர் கோவக்காரர் பார்த்து இதுக்கு பிறகு சம்மந்தம் இல்லை. பக்கத்தில் ஒரு குட்டி கிணறு இருக்கு. அது இவ்வளோ தண்ணி இருக்கு. பக்கத்தில் குட்டி கிணறு தீத்த வந்து கோயிலுக்கு அல்றதான தண்ணி, தீத்த கிணறு. சரி சரி. இந்த கையட்டி அல்லாங்க தவக்கிற தண்ணிக்குது. தவக்கிறது மேலே வந்தவர் இப்போ திருப்பி உள்நீச்சல் அடிக்க போட்டேன். விளையாடுறதுக்கு வச்சு நான் முந்தைய அந்த உள்நீச்சல் வெளி நீச்சல் அதெல்லாம். ஒருக்கா மழை குளம் இருக்குது, மழை கிணறு இருக்குது தானே, அதுக்குள்ள குளிக்க போய் 3 தடவை மூழ்கிட்டேன். 3 தடவை மூழ்கியாச்சா? அது இப்போ நடந்து சம்பவம் நடந்துருந்தா அவன் நினைவு கொண்டாடி இருக்கணும். இசாந்த நினைவாக ரத்த தானா? ஏன் இல்லை இருந்திருந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கு. அந்த குட்டி சோடினா குட்டி சொந்தாங்கால தூள் பிடிச்சி கொண்டு வச்சு இந்த வயலுக்குள்ள. இந்த இன்னொரு குட்டிஸ் அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கணும். எங்கள் பாப்பம் அங்கே போயிடணும், அது மட்டும் பக்கம் போயிருக்கணும். அந்த சரி நாங்கள் இப்போ அவைய போய் சந்திப்போமே, அவன் அனுபவத்தை கேட்போம். என்ன ஊர்க்காரர் தானே? ஊர்க்காரர். இஞ்சி வேறு விஷயம், இது ஒரு சின்ன பொந்தில் இருக்கு. அணில் இருப்பார். இப்போ மரம் ஒரு பக்கம் பட்டுருச்சு, ஒரு பக்கம் முளைச்சிருக்கு. பழைய மரம் தான். கீழே இதெல்லாம் கீழே கரை மரமே. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து 200 வயசு. என்ன தெரியுமா இப்படி வளைஞ்சிருக்கு? ஓமோ, அந்த ஒற்றத்திற்கல் மாட்டு வண்டிக்கு முந்தி அந்த மாடு கூட தெரியுமா? இப்படி ஒட்டுக்கு தான் இருக்கு. இது என்ன கொண்டு வச்சுக்கோம், அது சாமியா தெரியல. வயல் தானே, வயலுக்கு மாடு. ஆனால் இப்படி தான் அந்த மாடு கூட தெரியும். ஞாபகம் இருக்கு அந்த ஒற்றத்திற்கல் வண்டியில். ஓமோ அண்ணா வணக்கம். நாங்கள் வந்தோன்னா யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ குட்டீஸ். ஹலோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம். இந்த ஊர் வேற. நான் அவரங்க இவர் மாணிப்பா. நீங்கள் எந்த இடம்? இந்த குளம்பாக்க வந்த புது 2 பேர். இவருக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? ஒரு தம்பின்றது இன்னொரு அண்ணா கூப்பிட்றாரு. ஊர்க்காரா அண்ணா நீங்கள்? ஓகே. என்ன மாதிரி வளமே அப்படி இருக்கிறதா அல்லது இந்த மாதிரி அப்படி வாடி வந்திருக்கா? நல்ல தண்ணி வந்து ரோட்டுக்கெல்லாம் இப்போ வடிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாயுது தண்ணி. இது எங்கே இருந்து வருது தண்ணி? இது வந்து இந்த ஏரியா தண்ணியெல்லாம் வந்து இப்போ பின்னாடி ரொம்ப இருக்கு. அது எந்த கோயில்? அது செட்டுக்கல் பிள்ளையார்னு சொல்லி. இவர் இது முருகன் கேடா கந்தசாமி. நெல் இந்த மாதிரி என்ன மாதிரி நெல் இந்த முறை எல்லாம் கடை விழுந்துட்டு கொஞ்சம் வேலைக்கு மழை வந்துட்டு மழை மூடிட்டு நெல் பேர் விளம்பாக்கு முன்னே நெல் மூடிட்டு தண்ணி மூடிட்டு. இந்த வயல்காரங்க பழைய ஆரம்பத்து ஆக்கள் வச்சுருவாக்கினது அது அங்கால வயல்லாம் அழிஞ்சிட்டேன்னு அந்த அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக விளைச்சவை. ஆனால் இந்த முறை அது விவசாயத்தினர்கள் சொன்னால் விளைக்க எல்லாம் அரசாங்கம் கொள்ள எடுக்க போகுதுன்னு சொல்லி அதனால் இப்போ எல்லா மக்களும் விளைச்சவை. ஆனால் அந்த வளைஞ்சிட்டு புள்ள நல்லா இரும்பு நல்ல பயிராக வந்தாங்க. அதெல்லாம் வளைஞ்சிட்டு. குட்டீஸ் பாய் சொல்லல. பாய். நாங்கள் தூரத்தில் நினைக்கிறோம், கிட்ட வர மாட்டோம். பாய். அவர் நீதி போற அவர் போற மணியா குதிச்சாரு நாள். அவருக்கு ஒன்றும் செய்ய விளங்கல. சரியோ இல்ல இந்த பாதையில வராங்க. அங்காலையும் ஓட முடியாது, இஞ்சாலையும் ஓடல. அது திருப்பி ரிட்டர்ன்ல வருவாரு. இல்ல அதுக்குள்ள எங்கே பிரிக்குது இதுக்குள்ள வேற இந்த தண்ணிக்கு வந்து ஆள் மாட்டுமா?
இல்லை அறுபது அந்த பழைய வரம்பு எல்லாமே இருந்திருக்கு அந்த ஆள் குதிச்சு இருக்குது வரம்பு இருக்கு இல்லை மற்ற ரோடு அவர் வீட்டு பக்கம் வர்றாங்க அங்கே போகிறார் அந்த வந்துட்டு இந்த டேய் தம்பி திருப்பி வாடா டேய் வாடா நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அவர் அதான போகிறார் போ வரண்டு அவர் வாரத்துக்கு வழி விட்டுட்டு போவோம் ஓ பனமட்டை வெட்டி போட்டு கிரிக்கெட் விளையாடலாம் பச்சை மட்டையில் அடிக்கும் வாங்கலாம் அது மாதிரி வேலிக்கு வரிச்சும் கட்டலாம் இதான் அந்த பேன நடவடிக்கை சொன்னா தெரியுமா ஜனான் இதுதான் ஜனான் அந்த அது வேணாம் விபரீதம் இந்த ரோடு வந்து இது பார்த்தீங்கன்னா மட்டுவில் புன்னால கட்டுவேன் கனகம்புடி அடி சந்தின்னு சொல்கிறது அதுக்கே புன்னால கட்டுவேன் நெஞ்ச கூப்பிட்டு நீங்கள் அதாவது மட்டுவில் புத்தூர் சந்தி அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் புன்னால கட்டுவேன் போகும் சரியா இந்த ரோடு வந்து இதுக்கு அங்காளி பக்கம் குருவி காடுன்னு சொல்கிறது இந்த குருவி காடு வந்து தொண்டமனார் லேக் அப்படியே அதோட சேர்மதிப்பட்ட ஒரு இடம் அதுக்குள்ள நிறைய முதலைகள் இருக்கு கடிக்குமா முதல்ல வந்து குளப்படி செய்கிற முதல்ல கடிக்கும் குளப்படி செய்யாத முதலையால் கடிக்காது கண்டுபிடிக்காது குளப்படி முதலையா இல்லை முதலையாண்டு நான் வீட்டில் நாய் வளர்ப்பேன் தானே பார்த்தீங்கன்னா சில நாய்கள் வந்து கட்டி வச்சு வீட்டில் வச்சு வளர்ப்போம் அது கடிக்கிறது அதாவது வந்து ரோட் வீலர் அலிஸ்டேஷியன் அந்த மாதிரி நாய்கள் வந்து அலிஸ்டேஷியனா அந்த மாதிரி நாய்கள் வந்து கடிக்கும் அதுகள் வந்து கடிக்கும் செல்ஃபி எடுக்கணும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுப்போம் அப்புறம் இல்லை செல்ஃபி தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலம் செல்ஃபி எடுக்கிறது வந்து ஆண்ட்ராய்டு காலம் ஐஓஎஸ் காலம் தாண்டி போயிட்டோம் என்னப்பா சரியோ இப்போ ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி சொன்னா இப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்ட்ராய்டு வந்து எல்லாரும் சூஸ் பண்ணலாம் ஐஓஎஸ் வந்து ஒரு ஆள் 2 பேர் தான் யூஸ் பண்ணுவோம் சரி அதை விடுங்க நான் இப்போ இல்வார இதை பற்றி கேட்பேன் பாட்டே மறந்துடுவாங்க ஆகலாம் அப்படின்னா வெள்ளை ஹெல்மெட் தெரியுது அவை இல்லை தெரிஞ்சாக்கள் இது வந்து ஒரு அழகான ஒரு விவசாய நிலம் இந்த நிலம் வந்து போன வருஷம் அதுக்கு முதல் வருஷங்கள்லாம் நிறைய மழையல் வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டது நான் வந்து இந்த சொந்த இடம் இந்தியன்றபடியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களை வீடு வந்து சின்ன வீடு தான் கிடக்கு சின்ன வீடுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறமே அந்த சின்ன வீடு கிடையாது இல்லை சொந்த இடம் சின்ன வீடு அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவோம் அவைக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவோம் இவர் நல்ல ஃபோட்டோகிராஃபர் இவர் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வேறு எடுத்திருக்கோம் பெரிய சந்தோஷமான விஷயம் சரி சரி அடுத்த டீம் வருது ஓகே ஓ சரி மேடம் தேங்க்யூ சரி அப்புறம் என்ன சரியா நிறைய பேருக்கு நாங்கள் இந்த இடத்த சரியாக திருப்பி சொல்லணும் பலருக்கு வந்து இல்லாரை எண்ணுவாங்க இல்லாட்டி வல்லாரை எண்ணுவாங்க அது ரெண்டுமே இல்லை இல்வாரை அப்படி இல்லை தில்வாலே குச்சிலே அதேங்கப்பா பாட விட்டுட்டோம் இல்லை இனி பாடக்கூடாது இல்வாரை அதாவது வாழ வைக்கின்ற மாதிரி இல்வாரை அதே மாதிரி தான் சாவகச்சேரி பிரதேச பிரிவுக்குள்ள தான் இது இருக்குது தேடி பாருங்க கட்டாயம் வாங்க எல்லாருமே எங்கள் இடங்களை நாங்கள் தானே எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து நாங்கள் அங்கங்கெல்லாம் ஜனன்னு போக தேவையில்லை இப்போ எங்களுக்கு ஐரோப்பிய நாடா அல்லது கண்டியா ஹட்டனா கேரளாவா இது குட்டி கேரளாப்பா வல்ல மண்டு விட்டா சரி இதில் யாரு அவருக்கு இதுத்தையும் பார்த்துருக்காரு கபில் என்ன பேர் இருக்கும் புலுமச்சிலாந்தி இது அரசமரம் இல்லை விஷயம் அது மருதமரம் சரி இது மருதமரம் இல்லை விஷயம் அது அரசமரம் வேண்டாம் அவரோட புத்தரை வச்சுக்க ஓ பிரச்சனை இருக்குன்னு சரி மீண்டும் சந்திக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்வாரை உங்களுக்கு இன்றைக்கு காட்டியிருக்கோம் போயிட்டு வர அப்புறம் பசிக்குது வெளிக்கிடும் இல்வாலே குச்சிலே